வணக்கம் நண்பரே, இனி நம்ம ஹீரோ ஜூம் 125 தான் பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ ஜூம் 125ல புதுசாக என்ன கொண்டு இருக்காங்க, இதுக்கு போட்டியாக என்னென்ன ஸ்கூட்டர்ஸ் இருக்குது, அதே போல் இதில் கொண்டு இருக்க இந்த ஸ்கூட்டரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி என்ன, இந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன, இது என்னென்ன வேரியன்ட் இதில் கொண்டு இருக்காங்க தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு இந்த ஸ்கூட்டரை ப்ரொமோட் பண்ணது நம்ம பெங்களூர் ராஜ்குமார் ரோடில் இருக்க மேக்ஸ் ஹீரோ ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஜூம் 125 இந்த ஸ்கூட்டரோட ஒரு சினிமேட்டிக் போகலாம் வாங்க. ஹீரோ மோட்டார் காப் ஆல்ரெடி ஜூமில் 110cc கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஹீரோ ஜூம் 125 கொண்டு இருக்காங்க. இந்த ஹீரோ ஜூம் 125 எந்தெந்த ஸ்கூட்டர் காம்படிஷன் பார்த்தாங்க, டிவிஎஸோட என்டாக் சொல்லலாம், அதே போல் சுசுகியோட அவெனஸ் 125 சொல்லலாம். அதுக்கு போட்டியாக தான் இப்போ ஹீரோ ஜூம் 125 கொண்டு இருக்காங்க. இந்த ஹீரோ ஜூம் 125 ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது சிமிலராக உங்களுக்கு 110 பார்க்குற ஜூம் மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு ஒன்றோட லுக் வைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹீரோ ஜூம் 125ல உங்களுக்கு பேனல்ஸ் கேப்பே இந்த ஸ்கூட்டரில் தெரியலன்னு சொல்லலாம். அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க இந்த செக்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு சீக்வென்ஷியல் எல்இடி லைட் இதில் கொண்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம காரில் மட்டும் தான் உங்களுக்கு சீக்வென்ஷியல் செக்மெண்ட்டில் உங்களுக்கு இண்டிகேட்டரை பார்த்துருப்போம். பட் இது உங்களுக்கு சீக்வென்ஷியலில் பார்த்தவங்களுக்கு இண்டிகேட்டர் இந்த ஹீரோ ஜூம் 125ல கொண்டு இருக்காங்க. அதே போல் ஒரு லார்ஜான உங்களுக்கு டிஆர் லைட் அதில் இருக்குது. அதே போல் ப்ரொஜெக்ட் எல்இடி எல்லாம் இதில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் இருக்குது. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 110/70யும், அதே போல் இதில் கொண்டு இருக்க வீல் என்ன பார்த்தவங்களுக்கு 10 இன்ச்சஸ்க்கான வீலும் 12 இன்ச்சுக்கான வீலும் கிடையாது. இதில் உங்களுக்கு 14 இன்ச்சஸ்க்கான வீல் இதில் இருக்குது. இதில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்காங்க. ரியல் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க. இது ஒரு டாப் வேரியன்ட் மாடல் தான் இந்த ஹீரோ ஜூம் 125. இதுலேயே பேஸ் வேரியண்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ரியலையும் உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த ஸ்கூட்டர்ஸில் பார்த்தா உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸும் ப்ளஸ் டைமண்ட் கட் அலாய் வீல் இதில் கொண்டு இருக்காங்க. இதே உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட்டில் இருக்கும்போது ஒரு நார்மலான வீல் தான், அதில் உங்களுக்கு ட்ரம் அதே போல் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டும் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வருவாங்க சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமில். அதுக்கடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் இருக்குது. இதில் சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபியூலுக்கான இண்டிகேட்டர், ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டருக்கு கிளாக் இருக்குது. அதே போல் ட்ரிப் சேஞ்ச்க்கான கண்ட்ரோல்ஸ்க்கு இருக்குது. ஆவரேஜ் இந்த வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், எல்லாமே இந்த அழகான சின்ன உங்களுக்கு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் லோ பீம் ஹை பீமுக்கான சுவிட்சஸ் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு பாசிங் லைட் இருக்குது. லெஃப்ட் சைட் லைட் இண்டிகேட்டர் ஆரனும் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு i3s ஆப்ஷன். ஆல்ரெடி நம்ம ஹீரோவில் பார்த்தவங்களுக்கு எல்லா மாடல் ஸ்கூட்டர் பைக்லேயே எல்லாமே உங்களுக்கு i3s ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹீரோ ஜூம் 125ல பார்த்தவங்களுக்கு இந்த i3s ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கீ கொண்டு இருக்காங்க. இந்த i3s ஆனில் இருக்கும்போது நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருக்குவோம், ஃபோன் கால்ஸோ இல்லை சிக்னல் எங்கன்னா நிற்கிறோன்னா வித்தின் 5 to 10 செகண்டில் இந்த வண்டியோட இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம த்ராட்டில் மட்டும் கொடுத்தா போதும் இந்த வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் பொசிஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த பொசிஷனில் பார்த்தவங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கொண்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஹீரோ ஜூம் 125 டிஸ்க் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும். இதே நீங்கள் ட்ரம் வேரியண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிளெயின் ஒரு ஃப்ளாட் செக்மெண்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிடையாது. இதில் நம்மளுடைய செல்ஃபோன்ஸும் வைக்கலாம். அதே போல் பொதுவாக ஸ்கூட்டர்ஸ்லாம் வாங்கினா உங்களுக்கு மவுண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்கும். பட் இந்த ஸ்கூட்டர்ஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு கேபிள் மாதிரி கொண்டு இருக்காங்க யூஎஸ்பி போர்ட்டுக்காக. ஹீரோ ஜூம் 125ல வேறு என்ன மாற்றம் பார்த்தா ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இதில் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். ட்ரம் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிடையாது. இதில் என்ன இருக்குது பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டுக்கான கேபிள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக யூஎஸ்பி போர்ட் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு கேபிளாக கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடு உங்களுக்கு வாட்டர் பாட்டிலோ இல்லை நம்மளோட பர்ஸை வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் இருக்குது. கீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான கீ தான் இதில் கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் டோரோட ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு கம்மி தான். நம்மளுடைய திங்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான திங்ஸ் தான் இதில் ஸ்டோர் பண்ண முடியும்.
இல்லை நம்மள சிலிண்டரோ வாட்டர் கேனோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த டிஸ்க் வேரியண்ட்டில் இதே நீங்கள் ட்ரம் வேரியண்ட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்டர் கேனோ ஒரு சிலிண்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் அதில் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது. அதே போல் ஷீட் பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடிங் பொசிஷன் பில்லியன் பொசிஷன் எல்லாமே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஷீட்டிங் பொசிஷன் இதில் இருக்குது. அதுவும் லென்த் அண்ட் பிரெத்தாகவும் இருக்குது. அதே போல் ஃபியூயலுக்கான லெட் பார்த்தவங்களுக்கு இன்னர்லேயே கொண்டு இருக்காங்க. இதில் கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 5 லிட்டர்ஸ்க்கான ஃபியூயல் கேன். இதில் உங்களுக்கு 5 லிட்டர்ஸ்க்கான ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி இதில் கொண்டு இருக்காங்க. இந்த கிராப் ஹேண்டலும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்பிட் கிராப் ஹேண்டல் இதில் கொண்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் ரியர் போர்ஷன் கொண்டு வந்தாங்க. அந்த டெய்ல் லைட்டும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி ஒரு டெய்ல் லைட் இதில் கொண்டு இருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட். அதே போல் இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு எல்இடியிலே கொண்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் நம்பர் பிளேட்டுக்கான லைட் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு எல்லோ லைட் கொண்டு இருக்காங்க. ஜூம் 125 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஒயிட் லைட் இதில் கொண்டு இருக்காங்க. நைட் டைமுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல இது ஓப்பன் பண்ண ஷீட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஒயிட் லைட் எரியுது. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நைட் டைமில் நம்ம இந்த பூட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கு என்ன எடுத்துன்னு போகிறது எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த ஒயிட் லைட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு டபுள் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்துக்கும் இந்த ஜூம் 125ல. இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் என்ன பார்த்தாலும் இது ஒரு ஃபால்கான் இன்ஜின் சொல்ல வராங்க. இந்த ஃபால்கான் இன்ஜின்னா இது ஒரு ஹை ஸ்பீட் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். இதுக்கு போட்டியாக இருக்கிற டிவிஎஸ் என்டாக் 125 சுசுகியோட அவேர்னஸுக்கு போட்டியாக தான் இப்போ இந்த ஜூம் 125 கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட இன்ஜின் சிசி என்ன பார்த்தவங்களுக்கு 124.6 சிசி ஏர் கூல்டு இன்ஜின் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் அப்படி என்ன பார்த்தவங்களுக்கு இது ஹை ஸ்பீட் ஸ்கூட்டராக கொண்டு இருக்காங்க. இதுக்கு போட்டியாக நீங்கள் காம்படிட்டிவாக எந்த ஸ்கூட்டர் ட்ரைவ் பண்ணாலும் இந்த ஹீரோ ஜூம் 125 தான் லீடாக வரும்னு சொல்கிறாங்க. இதில் கொண்டு இருக்க பவர்ஸ் என்ன, இதில் கொண்டு இருக்க டார்க் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டரோட பவர் என்ன பார்த்தவங்களுக்கு 9.8 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரியும், அதே போல் டார்க் என்ன பார்த்தவங்களுக்கு 10.8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த ஸ்கூட்டரோட வெயிட் என்ன பார்த்தவங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட்டுக்கும் ட்ரம் வேரியண்ட்டுக்கும் பார்த்தவங்களுக்கு 1 கிலோ வண்டியோட வெயிட் டிஃபர் ஆகிருக்கு. நம்ம பார்த்துருக்கிற மாடல் பார்த்தவங்களுக்கு டாப் மாடல் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட் இருக்குது. அதனால் இந்த வண்டியோட வெயிட் என்ன பார்த்தவங்களுக்கு 121 கிலோ வண்டியோட வெயிட். இதே ட்ரம் வேரியண்ட்டில் எடுக்கும் போது உங்களுக்கு 120 கிலோ தான் உங்களுக்கு வண்டியோட வெயிட்டே வரும். இந்த டிஸ்க்குக்கும் ட்ரம்முக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் பார்த்தவங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் இதில் கொண்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் ரியல் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க. இதே உங்களுக்கு ட்ரம் உங்களுக்கு வேணும்னா அதில் உங்களுக்கு நார்மலான ஒரு அலாய் வீல் தான் இருக்கும். அதே போல் இது உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொண்டு இருப்பாங்க. ட்ரம் அதில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்லாம் கிடையாது, ஒரு ட்ரம் ஆப்ஷன் மட்டும் தான் கொண்டு இருப்பாங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்ம சர்வீஸ் எதனா பண்ணணும் அப்படியே மெக்கானிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இந்த சைலன்ஸ் சைடில் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது உங்களுக்கு ஏர் ஃபில்டர்ஸ் எதனா ரிமூவ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக நம்ம மெக்கானிக் அது அதிகமான டைம்லாம் எடுக்கக்கூடாதுக்காக உங்களுக்கு சைடில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது. அது மூலமாக நம்ம இந்த ஸ்கூட்டரை மெக்கானிக்கலாக நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ சைட்லேருந்து. அதே போல் ஃபுட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒயிட் ஃபுட் ட்ரெஸ் இதில் கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோ ஜூம் 125 பார்த்தவங்களுக்கு மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் பார்த்தவங்களுக்கு கிரே கலர் பார்த்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு அடுத்தது எல்லோ, அடுத்தது ப்ளூ, ரெட், மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த ஹீரோ ஜூம் 125 டிஸ்க் வேரியண்ட்டில் கொண்டு இருக்காங்க. ட்ரம் வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு இருக்காங்க. இதற்கு நம்ம ஹீரோ ஜூம் 125 இந்த ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட்டு பார்த்தவங்களுக்கு 98,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக கொண்டு இருக்காங்க. ஆன் ரோடு வரும்போது 1,22,000 கிட்ட வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் சிட்டி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இதே உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட்டாக எடுக்கும்போது 88,000 கொண்டு இருக்காங்க. இதே நம்ம ஆன் ரோடில் வரும்போது 1,11,000 வரும். அதுவும் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலாம். இதுக்கு நம்ம ஹீரோ ஜூம் 125 இந்த ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.